www.vetheleader.org அப்படிங்கிற அமைப்பு ஏற்கனவே 2020 நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த அமைப்பு. நான் பேசி முடித்தோன்னா அந்த லிங்க் உங்களுக்கு லைவாக வந்துடும். vetheleader.org நீங்கள் உங்களை வாலண்டியராக இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஒரு மூமெண்ட்டில் உங்களை நீங்கள் நினச்சிக்கணும். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பேசுவோம். அதனால தான் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இன்னொரு அறிவிப்பும் கூட கொடுக்கணும். எல்லாத்தையும் டைரெக்டாக எப்படி நம்ம பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூரில் வீத லீடர்ஸ்க்கு கீழே நாம் பாலிடிக்ஸில் எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ளே ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறாங்க, தே வில் கெட் ட்ரெயின்ட், கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் லோக்கல் பாடி எலெக்ஷன். எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்கிறாங்க, தே வில் கெட் ட்ரெயின்ட், தே வில் கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் எலெக்ஷன். அவங்க எங்கே நின்னாலும் கூட ஒரு ப்ராசஸில் நாம் அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள ஷேப் பண்ணி ஒரு கம்யூனிட்டியினுடைய நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அரசியல் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் அவங்கள கொண்டு வர போகிறோம். நாம் யாருக்கும் போட்டி கிடையாது. ஆளுங்கட்சி இருக்கு, நிறைய எதிர்கட்சி இருக்கு, எல்லோரும் இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அவங்கவுங்க கொள்கையை சொல்லட்டும். நம்முடைய கொள்கையும் வருகின்ற காலத்தில் நம்ம எல்லோரும் இணைஞ்சு நம்ம கொள்கையை சொல்ல போறோம். இன்னைக்கு நான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அப்படிங்கிற பேரை உங்க முன்னாடி சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவரை நான் மாணவனா பார்த்துருக்கிறேங்க, ஐபிஎஸ் அதிகாரியா பார்த்துருக்கிறேன், கேள்விகள் கேட்டிருக்கேன், லைவா அவர் பேசுனதை கேட்டிருக்கேன். அவர் சொன்ன அத்தனை கான்செப்ட் இன்னைக்கு நமக்கு எப்போ பொருந்தோம், இன்னைக்கு பொருந்தும். எப்பவோ சொன்னார் விஷன் 2020, எப்போ சொன்னாருங்க? 2020. நம்ம 2020 2000 சொன்னார். நாம அந்த கோல் போஸ்ட் அப்படியே மாத்திட்டோம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு சொன்னாரு கிராமப்புறத்திலிருந்து நகரத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னா புறா ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் அண்ட் ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறத்தில் அவ்வளவு ஃபெசிலிட்டியை கொண்டு வரணும். அது எல்லாம் கூட இன்னைக்கு யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நம்முடைய சமுதாயத்துக்கு பொருந்தும். அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நமக்கு மிக முக்கியமானவர். அவருடைய கருத்தியல் நமக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு தேசிய மனிதராக, பெருமை மிகுந்த தமிழனாக வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். நிறைய நம்முடைய தலைவர்கள் இருக்காங்க. அத்தனை கொள்கைகளும் வேண்டும். ஒரு ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா ரைசஸ் அண்ட் ஃபால்ஸ். எந்த ஐடியாலஜியும் பெர்மனன்ட் நான் பிடிச்சிருப்பேன். கம்யூனிசம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்த ஐடியாலஜி, ஃபார் ரைட் மூவ்மெண்ட்ஸ், ஃபார் லெஃப்ட் மூவ்மெண்ட், சென்ட்ரிஸ்ட் மூவ்மெண்ட், லிபரல் மூவ்மெண்ட், ஒரு அரசியல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த ஐடியாலஜி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், அடுத்த தலைமுறைக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கவில்லை என்றால், அது எந்த ஐடியாலஜியாக இருந்தாலும் அது அழியும் என்பதுதான் காலத்தினுடைய கட்டாயம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் அதை தாண்டி நிற்கணும். நம்ம மூமெண்ட் அதையெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட நிற்கணும். இத்தனை பேர்த்து நம்ம எடுத்துட்டு போகணும். பெரிய ரிஸ்க் தாங்க, இது சாதாரண வேலை இல்லை. நம்ம எல்லோருமே மிடில் கிளாஸ் தான், காமன் பீப்புள் தான். நமக்கு ஒரு பெடிகிரி கிடையாது, பிஸ்னஸ் நம்ம அதில் பெருசாக அதுலேருந்து வரல, நமக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ கிடையாது, ஒரு பெரிய பாரம்பரியமான அரசியல் கட்சி ஆரம்பித்து நம்ம கையில் யாரும் தூக்கி கொடுக்கல. நாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு ஒரு படியாக தான் அந்த மூமெண்ட்டை கொண்டு போகணும்.